ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கோவை கிணத்துக்கடவு அருகே செங்குட்டை பாளையத்தில் தனியார் பள்ளி ஒன்று இயங்குகிறது. இங்கு அதே பகுதியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் கடந்த 5ஆம் தேதி பூ பெய்தி உள்ளார். இப்போது முழு ஆண்டு தேர்வு நடப்பதால் பூ பெய்து 2 நாளில் தேர்வெழுத பள்ளிக்கு சென்றார். மாணவியை வகுப்பறைக்குள் அனுமதிக்காத பள்ளி நிர்வாகம் 7ஆம் தேதி அறிவியல் தேர்வும் 9ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வையும் வகுப்பறை வாசலில் அமர வைத்து எழுத வைத்துள்ளனர். இந்த சம்பவத்தை மாணவியின் தாய் செல்போனில் பதிவு செய்து வெளியிட்ட வீடியோ வைரலானதால் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏன் இங்கே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா? காட்டு, என்ன எக்ஸாமு? என்ன எக்ஸாம் பாப்பா? ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்கா? யார் இங்கே உட்காந்து எழுத சொன்னது? எந்த மிஸ்ஸு? பிரின்ஸிபல் மிஸ்ஸும் உனக்கு இங்கே உட்காந்து படியில் உட்காந்து எக்ஸாம் எழுத சொன்னாங்களா? இதுக்கு முன்னாடி எப்போ எழுதுன எக்ஸாமு? மண்டே இப்போ இங்கே தான் உட்காந்து எழுதுனியா? எந்த டெஸ்கில்? முன்னாடி உட்காந்து பாஸ்பரியில் தான் உட்காந்து எழுதுனியா? சரி எழுது. ஏன் மிஸ் ஒன்றும் சொல்லலையா? உள்ள கிளாஸ்க்குள்ளே உட்காரணும் உன்னை சொல்லலையா? புரியல. கிளாஸ் மிஸ் இங்கே கூப்பிட்டாங்க வர சொல்லி, அதுக்கப்புறம் பிரின்சிபல் மிஸ் இங்கேயே உட்காந்து சொல்லிட்டாங்க. பிரின்சிபல் மிஸ் உன்னை இங்கேயே உட்காந்து எழுத சொல்லிட்டாங்களா? ஏஜென்ட் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா? வீதியில் உட்காந்து எழுதணுமா? பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவியின் பெற்றோர் மற்றும் சமூக அமைப்பினர் வலியுறுத்தினர். வீடியோ வைரலான நிலையில் பள்ளி முதல்வர் ஆனந்தியை சஸ்பெண்ட் செய்து பள்ளியின் தாளாளர் நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்த சம்பவத்தை பள்ளி கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டித்துள்ளார். தனியார் பள்ளி மீது துறை ரீதியான விசாரணை நடத்தப்பட்டு பள்ளி முதல்வர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். குழந்தைகள் மீதான ஒடுக்குமுறை எந்த வகையில் இருந்தாலும் பொறுத்து கொள்ள முடியாது, ஏற்க முடியாது. அன்பு மாணவி தனியாக அமரவில்லை, நாங்கள் இருக்கிறோம், இருப்போம் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார்.